நாங்கள் இப்போ வந்து பாண்டிச்சேரி கேட்டு பார்க்கறதுக்காக போகிறோம் செஞ்சிக்கோட்டையில். எப்படி இருக்குது பாருங்கள். கம்முன்னு ஒருத்தர் போக முடியாதுன்னு வழி போக முடியாதுன்னு சொல்கிறாரு, இன்னொருத்தர் கம்முன்னு இருன்னு சொல்லி போகிறாரு. இங்கே பாருங்கள், இங்கே ஏதோ ஒரு கோயில் வேறு இருக்குது, மண்டபம் இருக்குதுங்க. அங்கேருந்து பார்த்தோம் இல்லையா இந்த கோயில் கோபுரம், அந்த கோபுரம் வந்து நல்ல பெரிய கோயில் கோபுரம். இது வழி இந்த மலைக்கு குட் பை சொல்லிட்டு போயிடலாம். இது பாருங்க, இந்த கோபுரம் தெரியுதா? குட் பை மலை. குட் பை சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம கோயிலுக்கு போறோம். நம்மள பாம்புள்ள இது ஏதோ ஒரு செடி இருக்கு. என்ன செடி? வெங்காயம்பா. இதான் வெங்காயமா? நமக்கு விவசாயம் கொஞ்சம் வீக்கு, அதனால நமக்கு இது என்ன செடின்னு தெரியல. நம்ம இந்த கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, அந்த மாதிரி இந்த கோபுரம் பாருங்க, எவ்வளோ பழமையான கோபுரமா இருக்கு. இது என்ன கோயில்? வெங்கட்ராமன் கோயில் ஆண்ட அப்படின்னு ஒருத்தர் ஒன்று பேசினாரு. அதான் எவ்வளோ இருக்கும்? வெங்கட்ராமன் கோயிலா? இந்த ஓ, கோட்டையிலேருந்து இப்போ ராஜா வரணுன்னா இந்த கோயிலுக்கு இப்படியே வருவார். அங்கேருந்து நம்ம கோட்டையிலேருந்து பார்க்கும்போதே இந்த கோயில் கோபுரம் தெரிஞ்சுது. என்ன கேட்டுருக்காங்க? கேன்சருக்கு மருந்து கொடுக்குறாங்க. புற்றுநோய், சிறுநீரக பிரச்சனைகள், சோரியாசிஸ் மற்றும் இப்போ நம்ம இந்த வெங்கடேச பெருமாள் கோயிலை பார்த்துட்டு நாங்கள் மறுபடியும் பாண்டிச்சேரி கேட்டை தேடிட்டு போகிறோம். நாங்கள் பாண்டிச்சேரின்றதுனால பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு கேட்டை வச்சு பாண்டிச்சேரி போகிறதுக்கான ஒரு வழியை வந்து எப்படி இந்த ராஜா வச்சுருந்தாரு. பாண்டிச்சேரி ராஜாவுக்கு இது பாருங்க, இங்கே வழியெல்லாம் குரங்கு, அந்த குரங்கு வந்து குட்டியோடு இருக்குது. வேக வேகமாக வராங்க குரங்கு குட்டிங்களா. ஆமாம், இது நம்ம ஊர் கிடையாது, புரியுறதா? வானமா இடிக்குது, வண்டி இடிக்கிறது, வண்டி சத்தமா பாருங்க. அந்த மலைக்கு அந்த கல்லுக்கு மேலே ஒரு கல்லு உருண்டு விழுந்ததுன்னா என்ன வருது? ஏய், ஒழுங்கா உட்காரு. இப்போ நாங்கள் வந்திருக்கிறது இந்த இடம் தான், பாண்டிச்சேரி கேட். இதில் போட்டிருப்பாங்க, என்ன போட்டிருக்காங்கன்னு நம்ம படிச்சுட்டு, இதில் தொல்லியல் துறை என்னமோ போட்டிருக்காங்க நோட்டு. ஓகே, இதை வந்து நம்ம டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இதில் போட்டிருக்காங்க. பாண்டிச்சேரிக்கு போகிறதுக்கு இந்த செஞ்சிக்கோட்டைக்கு சுரங்கப்பாதை இருக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கதை சொல்லுவாங்க எப்பயுமே. அந்த மாதிரி ஒரு கதையாக என்னன்னு தெரில, பார்க்கலாம். இதுக்குள்ளார போக முடியுமான்னு தெரில, பார்க்கலாம். இதில் என்ன போட்டிருக்கு? இந்த வாயில் பாண்டிச்சேரி நோக்கி கிழக்கே நோக்கியவாறு உள்ளதால் பாண்டிச்சேரி நுழைவு வாயில் என்று அழைக்கப்படுகிறது. இது பாறை கற்களால் கட்டமைக்கப்பட்ட மண்டபமாகும். இந்த நுழைவு வாயில் மேல் ஒரு பெர்ஷியன் கல்வெட்டு கீழே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. மேன்மைமிகு சதாத்துல்லா கான் ஹைதரின் ஆசீர்வாதங்களை பெருக்கிக் கொண்டார். இஸ்லாமியம் வருடம் ஹிஜ்ரா 1125, 1712 to 1713 கிபி செஞ்சிக்கோட்டையை கைப்பற்றினார். இங்கு மண்டபத்திற்கு மேலே கைதிகளின் சிறைச்சாலை காணப்படுகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் இந்த சைடில் தெரியுது பாருங்கள் ஜன்னல், இது கைதிகளுடைய சிறைச்சாலையாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிடா, நாங்கள் போயிட்டு வந்துடுறேன். இப்போ சேராவும் அங்கே பரணி எங்கே போனோமா? சரிடா. இப்போ சேராவும் அவங்க அப்பாவும் இந்த பாண்டிச்சேரி கிழக்கு நோக்கிய இந்த வாயிலுக்குள்ளார போகிறாங்க. இந்த இடம்லாம் கொஞ்சம் நல்லா நீட்டாலாம் மெயின்டைன் பண்ணலை அவங்க.
இது பாண்டிச்சேரி வாயில்னு தான் சொல்கிறாங்க. 360 டிகிரியில் இங்கே எடுத்தால் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சத்தம் கேட்கும். இது மேலே மூடிலாம் இல்லை, அப்படியே தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த கம்பி கேட்லாம் இப்போ போட்டதா? இது சிறைச்சாலையாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்களே. இது எதுவும் படிக்கட்டு இருக்கா இதுக்குள்ளார? என்ன பட்டோ? மேலெல்லாம் ஏற்ற முடியாது. பார்த்து பார்த்து. இது வந்து இந்த ராஜா கோட்டை. இங்கே பாருங்கள் சூரியன் எவ்வளோ அழகாக மறையிறதுன்னு நீங்கள் பார்க்கலாம். எனக்கு இங்கேருந்து பார்க்கும்போது நல்லா ஆரஞ்சு கலரில் தெரியுது. இந்த வீடியோவில் அந்த கலர் அழகாக வரல. அப்படியே கொஞ்சம் தூரம் தாண்டி வந்தீங்கன்னா அந்த கோபுரம், நம்ம பார்த்து அந்த கோபுரம் தெரியும். இங்கே பாருங்கள் அழகாக தெரியுது, வெங்கடேச பெருமாள் கோபுரம். அப்படியே வந்தீங்கன்னா இந்த மதில் சுவர்களுக்கு முன்னாடி வந்து ஒரு அகழி இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லா இந்த ராஜாக்கள் அரசர்கள் காலத்து கதைகளில் கேட்பீங்க. சிலப்பதிகாரத்தில் கூட இந்த மாதிரி ஒரு அகழிகள் பற்றியான செய்தி வருது. அந்த மதுரை வீதியை வந்து கோவலன் அடையும் பொழுது இந்த அகழிகள் எல்லாம் தாண்டி போனா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை சுற்றி இருக்கக்கூடிய அகழி தான் இந்த தண்ணி போகிறது. இப்போ இதை என்னவா பயன்படுத்துகிறாங்க, இந்த தண்ணியெல்லாம் எது வரைக்கும் இருக்குது அப்படின்றது தெரியல. நம்ம இதை சுற்றி இருக்கிற இந்த அகழியை மட்டும் பார்க்கலாம். இதுக்கு மேலேயும் ஏதோ கோபுரம் மாதிரி ஒன்று இருக்குது, அது என்னதுன்னு தெரியல. நிறைய விஷயங்கள் வரலாறுல நமக்கு இப்போ பார்க்க முடியும், ஆனால் அது என்னன்றது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அது காலத்தால் ரொம்ப பழமையானதாக இருக்கிறதுனால அதனுடைய தன்மை தெரியுது, அதனுடைய வரலாறு நமக்கு தெரியாமல் போகிறதுனால நம்ம அடுத்த தலைமுறைக்கு கூட நம்ம அந்த பொருள் இருக்குதுன்னு சொல்லி காமிக்க முடியுதே தவிர அதனுடைய பழமை என்ன அப்படின்றது நம்மளால சொல்ல முடியல. இது வந்து சிறைச்சாலை. இங்கே தான் வந்து கைதிகளை வந்து அவங்க சிறைப்பிடிச்சு வச்சுருந்தது தான் சொல்கிறாங்க. இந்தாங்க அப்படி மேலே எடுத்து காட்டுங்க. சரி, இந்த பக்கம் வர வேணாம் தான் சொன்னேன். இல்லைங்க போடாமலே இது பண்ணிக்கிறீங்களா? இல்லை வழி இல்லையா? இல்லை இருக்குது சார், ஏன்னா குதிரை மூலமா வரதுக்கு ஏதாவது ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பாதைலாம் பர்னி எப்படி வா?